ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து லீப் இயர் அண்ட் நார்மல் இயர் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். லீப் இயர்னால் என்ன, நார்மல் இயர்னால் என்ன, இதை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி ஒரு வேளை ஒரு வருஷம் வந்து லீப் இயராக இருந்தால் அதை நம்ம எப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிக்கிறது, அதையும் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேரா பாருங்கள். பூமி சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 365. அதாவது எர்த்து வந்து சன்னை சுற்றி வரத்துக்கு ஒரு வாட்டி சுற்றி வரத்துக்கு வந்து 365 நாட்களை வந்து எடுத்துக்கும். இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 365 நாள் இருக்கும் ஒரு வருஷத்தில். ஆனால் பூமி வந்து சூரியனை சுற்றி வரத்துக்கு 365 நாட்கள். அந்த கால் நாள் இந்த கால் நாள்னு கேல்குலேட் பண்ணி ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து இந்த கால் நாள்னு கேல்குலேட் பண்ணி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாளாக வந்து இந்த 365 கூட ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஆட் பண்ணால் 366 நாட்கள். அதாவது அந்த லீப் இயர் வரப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் மொத்தமாக 366 நாட்கள் இருக்கும். உங்களுக்கு இன்னும் புரியணும்னு சொல்லணுன்னா அதை அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணாமல் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு நாளாக ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு வந்து கால் நாள் கணக்கு போட்டு 4 வருஷத்துக்கும் இப்போ வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். 1/4. இந்த டினாமினேட்டர் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அதனால் 4 நம்ம எடுத்துக்கிறோம், மேலே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 4 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 1 வந்து நம்ம இந்த 365 நாள், ஒரு வருஷத்துக்கு வந்து 365 நாள், அதுவும் கூட இந்த 1 ஆட் பண்ணி 366ன்னு நம்ம இந்த லீப் இயரில் கேல்குலேட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து அப்படியே கேல்குலேட் பண்ணாமல் 365 இந்த மாதிரி பூமி வந்து சூரியனை சுற்றி வரத்துக்கு 365 எடுத்துக்குதுன்னு சொன்னேன். ஒவ்வொரு வருஷமும் அந்த கால் நாள்னு நம்ம ஆட் பண்ணாமல் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மந்தில் 29 நாள் இருக்கும். இந்த 29 நாள் இருந்தால் அந்த இயரை லீப் இயர்னு சொல்கிறோம். லீப் இயர் தமிழில் வந்து லீப் ஆண்டு. மற்ற சாதாரணமான வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா, அதாவது லீப் இயர் இல்லாத அந்த வருஷத்தில் பிப்ரவரியில் 28 நாள் தான் இருக்கும். பிப்ரவரியில் சாதாரணமான லீப் இயர் இல்லாத ஒரு வருஷத்தில் 28 நாள் தான் இருக்கும். இதே அந்த வருஷம் லீப் இயராக இருந்தால் 29. ஞாபகம் வச்சுக்கோங்க, லீப் இயராக இருந்தால் அந்த வருஷத்தில் பிப்ரவரியில் 29 நாட்கள் வரும். லீப் இயர் இல்லைன்னா 28 நாட்கள் மட்டும்தான் வரும். இப்போது எப்படி நம்ம ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கிறது? 2024 லீப் இயரா இல்லையான்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா இதை வந்து 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு வந்து மீதி 0 வந்தால் அந்த இயர் லீப் இயர். ஒரு வேளை 0 வரலினா, மீதியில் 0 வரலினா அந்த இயர் வந்து நார்மல் இயர். ஓகே, இப்போ வந்து இதை கேல்குலேட் பண்ண போகிறோம். 4, 5, 20, இந்த பேலன்ஸ் 2 சின்ன நம்பராக இருக்குது, அதனால் நம்ம மேலே 0 சேர்த்துக்க போகிறோம். இந்த 4 எடுத்து போட்டு 4, 6, 24, 0. இதை நான் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம டைம் எடுத்துக்காமல் டக்குன்னு போடுறதுக்கு வந்து ஈஸியான மெத்தட் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு வருஷத்தை பார்த்த உடனே இது லீப் இயரா இல்லையான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதே 2024 எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2024 இதில் இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 4ஆல் வகுக்குமா, 4ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக வந்து 4ஆல் டிவைட் ஆகும். 4, 6 are 24, 4 are 24.
ஸோ இந்த இயர் வந்து லீப் இயர். அதாவது எந்த நம்பர் எடுத்தாலும் லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி டிவைட் பண்ண முடிஞ்சால் அந்த இயர் வந்து லீப் இயர். இல்லைன்னா அந்த இயர் லீப் இயர் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து 2026 இது வந்து 4ஆல் டிவைட் ஆகுமா? 26 இருக்குது லாஸ்ட்டு 2 டிஜிட். ஓகே, லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 26, அதாவது 26 வந்து 4ஆல் வகுக்குமா? 4 24, பேலன்ஸ் வந்து 2 வந்துடுது. ஸோ அதனால் இந்த இயர் லீப் இயர் கிடையாது. இது வந்து நார்மல் இயர். இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் 2028 இது வந்து 4ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வந்து வகுப்படும். லாஸ்ட்டு 2 டிஜிட் பாருங்கள், 28, அதாவது 28, 4 7 28. ஸோ வகுப்படும். இந்த இயர் வந்து லீப் இயர். 2005 வந்து லீப் இயரா இல்லையா? லாஸ்ட்டு 2 டிஜிட் பாருங்கள், 05, 4ஆல் வகுப்படாது. பேலன்ஸ் வந்து 1 நிற்கும். ஸோ அதனால் இது வந்து லீப் இயர் கிடையாது. இப்போது 1999 இது வந்து லீப் இயரா இல்லையா? 1999 கால்குலேட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 99 வந்து 4ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. ஸோ இது வந்து லீப் இயர் கிடையாது, நார்மல் இயர். இப்போது 1994 வந்து லீப் இயரா இல்லையா? இதுவும் வந்து லாஸ்ட்டு 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இது வந்து நார்மல் இயர். 1998 இது வந்து லீப் இயரா இல்லையா? லாஸ்ட்டு 2 டிஜிட் பாருங்கள். லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 4ஆல் வகுப்படுமா? வகுப்படாதா? வகுப்படாது. ஸோ இதுவும் வந்து நார்மல் இயர். 4 2 8 பேலன்ஸு 1, 4 4 16, 17 18, 2 வந்து பேலன்ஸாக நிற்குது. ஸோ இதுவும் வந்து லீப் இயர் கிடையாது. இப்படி தான் வந்து நம்ம பார்த்த உடனே ஒரு இயர் லீப் இயரா இல்லையா, அதை வந்து இப்படி தான் பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் 2078 இது வந்து லீப் இயரா இல்லையா? அப்புறம் 2064 இது வந்து லீப் இயரா இல்லையா? இதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அனதர் வீடியோவில் வந்து உங்களுக்கு அனதர் டாபிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.